பக்தி திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் ஸ்டார் விஜய் டிவியின் சார்பாகவும் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள் பவர்ட் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெயின் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கம் போல நம்முடைய நடை இப்பொழுது திறக்கப்படுகிறது. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி பூஷணம் வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லபீனாம் வீராஸ்மேரோ லலிதகமணாம் ஆஸ்தித குந்தசாகாம் அவ்ரீடாருத்ததனுவதனேதாபி அபியர்ஜமானே காமே கஷ்டித் ததயமயோர் அஞ்சலிம் யாச்சமானஹ. சேக்கிழார் பெருமான் இப்படி எழுதுவார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தை சொல்லுகின்ற பொழுது, கைத்தலத்து இருந்த வஞ்சக் கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் பொழுதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, மெய்ப்பொருள் நாயனாரினுடைய சரித்திரத்தில் மெய்த்தவ வேடத்தையே மெய்ப்பொருள் என நாயனார் தொழுது வென்றார் என்று சேக்கிழார் பெருமான் அருளுகிறார். நினைந்த பரிசு என்பதை சேக்கிழார் அப்படி சொன்னார். விஜயசுந்தரி எப்படி சொல்கிறார் என்பதை பார்ப்போம். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஈசனின் உடுக்கை ஓசை போல, உமையம்மையின் கொஞ்சும் சலங்கையின் ஓசை போல, மாய கண்ணனின் குழலோசை போல, மணிமேகலையின் அமுத சுரபி போல, அஸ்வமேதையாக பலனை போல, விஜயன் கை காண்டீபத்தை போல தொடர்ந்து வெற்றி திருவிழாவாக பக்தி திருவிழாவை வெற்றி திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாதுளத்தை கொஞ்சம் உதிர்த்து போட்டு அதில் கொல்லிமலை தேனை ஊற்றி கற்கண்டு பொடியினை தூவி ஒரு 45 பவுண்ட் தங்க தம்ளரில் உங்கள் கைகளில் கொடுத்தால் வேண்டாம் என்றா சொல்ல போகிறீர்கள்? அப்படி அடுக்கடுக்காக நிகழ்ச்சிகளை இலக்கியத்திலிருந்தும் ஆன்மீகத்திலிருந்தும் புராணங்களிலிருந்தும் குழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பக்தி திருவிழா ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் உசியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற செயல்களுக்கு நாம் பொறுப்பாளிகள். அது மட்டுமா, நாம் செய்யாமல் விட்ட செயல்களுக்கும் நாம் பொறுப்பாளிகள் என்ற சிந்தனை என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நாம் சாதனையாளர்களாக மாற முடியும். விலங்கு என்ற சொல்லுக்கு குறுக்கு என்று தமிழில் பொருள். ஆகவேதான் 2 கைகளை இணைத்து குறுக்காக போடப்படுவதற்கு விலங்கு என்று சொல்லுகிறோம். விலங்கு எப்பொழுதுமே குறுக்காக வளரக்கூடியது. மனிதன் ஒருவன்தான் மேல் நோக்கி நெடுக்காக வளரக்கூடியவன். அப்படி அவனை மேல் நோக்கி வளரச் செய்வதற்கான முயற்சியைத்தான் இலக்கியங்களும் நம்முடைய முன்னோர்களும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இனிப்பு பண்டத்தின் முழுவதும் இனிப்பு நிறைந்திருப்பதை போல இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணம் ஏறத்தாழ 13,000 பாடல்களை தாண்டியது. ஆனால் அதற்கு பெரிய என்ற அடைமொழி இல்லை. கந்த புராணம் 5000 பாடல்களை தாண்டியது. அதற்கு பெரிய என்ற அடைமொழி இல்லை. ஆனால் 4000 பாடல்களை மட்டுமே கொண்டிருக்கிற சேக்கிழார் பெருமானால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் புராணத்திற்கு மட்டும் பெரிய என்ற அடைமொழியை ஏன் கொடுத்தார்கள்? யோசித்து பாருங்கள். புறநானூற்றில் ஒரு பாடல் உண்டு. இந்த உலகத்துல எது மிகவும் இழிவானது, உலகத்தில் எது மிகவும் உயர்வானது, இந்த ரெண்டுக்கும் ஒரே பாட்டுல புறநானூற்றுல பதில் சொன்னார்.